வக்ஃப் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஒன்றிய அரசு அமல்படுத்தியுள்ள வக்ஃபு திருத்தச் சட்ட மசோதாவை எதிர்த்து இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். அதன்படி வேலூர் காட்பாடி ரயில் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற பாமகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போலீசுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாழப்பாடியில் உள்ள மஜீத் பள்ளிவாசல் முன்பு ஜமாத்துல் உலாமா சபை ஏற்பாடு செய்திருந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக சிறுபான்மை அணியினரும் கலந்து கொண்டனர். வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டுமென அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அதேபோல புதுச்சேரி அண்ணா சிலை அருகே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமிய பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசு இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றவே வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். வக்ஃபு சொத்தை அபகரித்தவர்களுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை என்ற ஒரு விதிமுறை ஏற்கனவே இருந்தது. அந்த விதிமுறையை இப்போது நீக்கி இருக்கின்றார்கள். இது அனைத்துமே நமக்கு எதை காட்டுகிறது? ஒரு மோசடி நடக்க போகுது, இந்த சொத்துக்களை இவங்க சூறையாட போறாங்க என்பதைத்தான் இந்த திருத்தங்கள் நமக்கு காட்டுகிறது. புதுச்சேரியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.